திருப்பரங்குன்றம் இஷ்யூ. இந்த பிஜேபிக்காரங்க தெரிஞ்சது ரெண்டு விஷயம் தான். ஒன்னு மதத்தை வச்ச கலவரம் பண்ணணும், இன்னொன்னு மாட்டை வச்சு அரசியல் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் பிஜேபிக்காரங்க கிட்ட இருந்து எடுத்துட்டோம்னு வைங்களேன், அவனுங்கிட்ட உருப்படியா பண்றதுக்கு ஒரு அரசியலும் இல்ல. இந்த மாதிரியான பித்தலாட்டமான அரசியல் தான் தமிழ்நாட்டு முழுக்க ஆண்டாண்டு காலமா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மலைக்கு வந்த ஜட்மெண்ட் என்ன? அந்தந்த மதத்தினர் மக்கள் அவங்க விருப்பப்படி அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போலாம். இதுதான் ஜட்மெண்ட். இப்ப எச் ராஜா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அந்த மலையில அசைவம் சாப்பிடவே கூடாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, அந்த மலையில தர்காவே இருக்க கூடாது அப்படின்னாரு. இப்போ அவருக்கு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, அங்க சைவம் அசைவம் அதெல்லாம் கான்செப்ட் இல்ல, அந்த மலையில தர்கா இருக்க கூடாது, அதுதான் அவருடைய கான்செப்ட். ஐயா இதுனா வட மாநிலமா ஐயா, இது தமிழ்நாடு ஐயா, ஓகேங்களா? இது நான் இன்னொன்னு கேக்குறேன், அங்க இருக்க இஸ்லாமியர்கள் முருகன் கோயிலுக்குள்ள போயிட்டு அசைவம் சாப்பிட்டா நீங்க கண்டிக்கலாம் தண்டிக்கலாம், அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவருக்கு கொடுத்திருக்க இடத்துல அவர் என்ன வேணா பண்ணிட்டு போறாரு, உங்களுக்கு என்ன வலிக்குது? இது வந்து பாத்தீங்கன்னா மதுரை மக்கள் கிட்ட கேட்டோம்னா, இதெல்லாம் நாங்க காலகாலமா பண்ணிட்டு இருக்கோம், இதை நாங்க வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்ததே இல்ல, இவனுங்கெல்லாம் புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்து முன்னணி பிஜேபி சேர்த்துதான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, சகோதரத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா பிளவுபடுத்துற மாதிரி இருக்கு, மத நல்லிணக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா சீர்கெடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான கேவலமான அரசியல் தான் பிஜேபி இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆண்டு நிதியாண்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி கூட வரல, அதை பத்தி போராட மாட்டாங்க. தமிழ்நாட்டுல எய்ம்ஸ் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கு, அதை பத்தி போராட மாட்டானுங்க. மத கலவரம் தான் பண்ணுவானுங்க, மாட்டு அரசியல் தான் பண்ணுவானுங்க, வேற எதுவுமே பண்ண மாட்டானுங்க இவனுங்க.